பாகவதத்தில் 10வது அத்தியாயத்தில் 64வது 10வது ஸ்கந்தத்தில் 64வது அத்தியாயம் நிருக மகாராஜாவின் கதை. இதை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால், இந்த கதை அழகாக பகவத்கீதையின் கர்மயோகத்தை விளக்குகின்றது. பகவத்கீதையில் 3வது அத்தியாயம் கர்மயோகம். அந்த கர்மயோகம் என்ன அப்படிங்கிறது அழகாக இந்த கதையில் விளக்குது. நிறையா மக்களுக்கு அந்த கேள்வி இருக்கும், நான் என் வாழ்க்கை பூரா நல்லது செய்திருக்கிறேன், அப்புறம் எனக்கு ஏன் இந்த தீங்கு வந்தது? மற்றவங்கள்லாம் பாருங்க, வாழ்க்கை பூரா ஏமாற்றியே வாழ்ந்திருக்கிறான், ஆனால் நல்லா வாழ்கிறானே. நம்ம ரொம்ப நல்ல முறையாக தான் வாழ்ந்தோம், யாருக்கும் ஒரு துரோகம் செய்யவில்லை, யாருக்குமே ஒரு தீங்கு செய்யவில்லை, அப்படி இருந்தும் நம்ம வாழ்க்கையை இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சில நேரங்களில் வாழ்க்கையில் ஏமாற்றம் வரும்போது மக்கள் சிந்திப்பதுண்டு. அந்த சிந்தனைக்கெல்லாம் உள்ள கேள்விதான் பகவத்கீதையில் 3வது அத்தியாயம். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஸோ முதல்ல நம்ம பாகவதம் 10ஆம் அத்தியாயத்தில் இருக்கிற அந்த கதைக்கு போகலாம். ஒரு மன்னர், நிருக மகாராஜா அப்படின்னு அவர் பேர், நிருகா. அந்த மன்னர் ரொம்ப உண்மையாக அரசாட்சி செய்தவர். ஏழை எளியோரிடம் பரிவுடன் அன்புடன் எல்லாமே பாதுகாத்து கொண்டார். தான தர்மங்கள் செய்தார். மக்கள் நலனை பேணி காத்தார். எல்லா விதத்திலையுமே மக்களுக்கு உண்மையாக இருந்து அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் வாழ்க்கையில் குறை சொல்வதற்கே கிடையாது. ஏழை எளியோருக்கெல்லாம் நல்லா வாரி வாரி தான தர்மம் செய்தவர். அந்த மன்னர் ஒரு முறை ஒரு ஏழை பிராமணன் அந்தணன் தானம் கேட்டபோது, தன்னுடைய மாட்டு கோசாலையில் இருக்கிறதுலையே வச்சு ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு மாடு, அதுவும் கொம்பெல்லாம் தங்கத்தால் அலங்காரம் செய்யப்பட்டது, அப்படி ஒரு மாட்டை அந்த ஏழை பிராமணனுக்கு தானமாக கொடுக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், இந்த மிருகங்களுக்கெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. சாயங்காலான வீட்டுக்கு திரும்ப வந்துடும். கோழி, ஆடு, மாடு எல்லாமே திரும்ப வந்துடும். சில நேரம் பிள்ளைகளை விட்டால் பிள்ளைகள் வரமாட்டாங்க திரும்ப. ஆனால் இந்த விலங்குகள், பறவைகள் எல்லாமே கரெக்டாக கூட்டுக்கு வந்துடும். அந்த ஏழை அந்தணரும் அந்த பசுமாட்டை தானமாக பெற்றுக்கொண்டு சென்றார். சாயங்காலம் ஆன பொழுது இந்த மாடு திரும்பி மன்னரின் கோசாலையில் சேர்ந்துருச்சு. மற்ற மாடுகளுடன் ஒன்றாக சேர்ந்து விட்டது. அடுத்த நாள் இனியொரு பிராமணர் வர்றாரு. அவரும் தானம் கேட்டு கொண்டு வருகிறார். தவறுதலாக இதே மாட்டை அந்த 2வது பிராமணருக்கும் தானம் செய்து விடுகிறார் மன்னர். அப்போ 2வது பிராமணர் அந்த மாட்டை கொண்டு போகிறார். முதல் பிராமணன் மாடை காணமே அப்படின்னு சொல்லி கதறி அழுது கொண்டு வருகிறார். பார்க்கும்போது இனி ஒருத்தர் அதே மாட்டை கொண்டு போகிறார். இது என்னோட மாடு தானே. 2 அந்தணர்களுக்கு இடையில பேச்சுவார்த்தையாகிவிட்டது, சண்டை. 2 பேருமே சொல்கிறாங்க, மன்னர் எனக்குத்தான் அந்த மாட்டை தானமாக தந்தார். 2 பேர் சொல்கிறாங்க, எனக்கு தானமாக தந்தார். மன்னரிடமே போய் கேட்போம். மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க. அவருக்கும் அந்த தவறு புரிந்து விட்டது. நம்ம கொடுத்தோம், தப்பாக போச்சு. சரி, பிராமணர்கள் தானே, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு 100 கணக்கில் இல்லைன்னா 1000 கணக்கில் தானமாக பசுமாட்டை தருகிறேன். ஆனால் 2 பேரும், நாங்கள் யாஜகர்கள் கிடையாது, பிச்சை எடுப்பவர்கள் கிடையாது, எதை தானம் கொடுத்தீரோ அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக நின்று விட்டார்கள். சில நேரத்தில் வாழ்க்கை நம்மளை இப்படி
தர்ம சங்கடமான ஒரு நிலையில கொண்டு வந்து ஆக்கிடும். எந்த பக்கமும் போக முடியாது. அந்த மன்னரும் மாட்டிக்கொண்டார். எவ்வளவு பேசியும் அந்த அந்தணர்கள் சமாதானப்படவில்லை. 2 பேருமே அதே மாடுதான் வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக நின்று விட்டார்கள். இப்போ மன்னருக்கு என்ன செய்வதென்றே தெரியல. உடனே அவங்க 2 பேரும் சண்டையை போட்டு மன்னரை சபித்தார்கள், சாபம் கொடுத்துட்டாங்க. என்ன தவறு செய்தார் இவர் வாழ்க்கையில் பாருங்களேன். கடைசியில் அவர் யமதர்மனிடம் போகிறார். யமன் இதெல்லாம் பார்த்து, நீங்கள் வாழ்க்கை பூரா நிறைய புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், ஏகப்பட்ட புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், தான தர்மங்கள், ஏழை எளியோருக்கு உதவுவது, ஏழை மக்களை பாதுகாத்து கொள்வது, ஏழைகளை நலம் விரும்புவது, நாட்டில் எல்லாருக்கும் இவ்வளவு நல்லது செய்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு நீண்ட காலம் சொர்க்கத்தில் வாழலாம். ஆனால் ஒரு தவறு செய்து விட்டீர்கள். பிராமணனுக்கு வாக்கு கொடுத்ததை தவறிவிட்டீர்கள். அது ஒரு பெரிய பாபம். அதனால் அதன் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு எது முதல்ல வேணும்? அந்த ஒரு வாய்ப்பு, அந்த சுதந்திரத்தை யமதர்மன் அந்த நிருகமஹாராஜாவுக்கே கொடுக்கிறார். முதல்ல நீங்கள் சந்தோஷமாக சொர்க்கத்தில் போய் ஆயிரக்கணக்கான வருடம் வாழ தயாரா, இல்லை முதல்ல நீங்கள் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாரா? நிருகமஹாராஜாவும் யோசித்து விட்டு தண்டனை போதும் முதல்ல அப்படின்ட்டார். சிலவங்க அப்படித்தான். விருந்து சாப்பிடும்போது சிலவங்க பிடிக்காததை முதல்ல சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடித்ததெல்லாம் மெதுவாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிடிக்காததை சாப்பிட்ருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பரிமாறுறவங்க, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் வைத்து விடுவார்கள். சிலவர்கள் என்ன செய்வார்கள், பிடித்ததை முதல்ல சாப்பிட்டு விடுவார்கள். இந்த நிருகமஹாராஜா என்ன செய்தார், தண்டனையை முதல்ல ஏற்றுக்கொண்டார். ஒரு ஓந்தாக பிறந்தார். இந்த நிறம் மாறக்கூடிய ஓந்து, பச்சோந்து. இந்த இடம் இன்னைக்கும் துவாரகையில் இருக்கு. நீங்கள் எவ்வளவு பேர் துவாரகை போயிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் துவாரகையில் இன்னைக்கும் போனால், அதனால தான் சொல்கிறது, பாகவத ராமாயண கதைகள் எதுவுமே கற்பனை கிடையாது. நிறைய பேர் தவறுதலாக நினைத்து கொண்டு இதெல்லாம் ஒரு கற்பனை கதை, மனிதர்களை நல்ல வழியில் கொண்டு வருவதற்காக எழுதப்பட்டது. அப்படியே எழுதப்பட்டது தான். ஆனால் இது வரலாறு, கதை கிடையாது, நடந்தது. அதற்குண்டான தெளிவுகள், ரேகைகள் அனைத்துமே உண்டு. எந்த இடத்துல நடந்தது, என்ன லீலை நடந்தது, அந்த ஊர், அந்த பேர் எல்லாமே புராணங்களில் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் துவாரகையில் போனால் அதார்சி குண்ட் அப்படிங்கிற ஒரு இடம், அதார்சி குண்டு, குண்டுனா குளம், அதார்சி குண்ட் அப்படிங்கிற இடம் யாருக்கு வேணா கேட்கலாம். அங்கே இந்த லீலை நடந்தது. சரி, தண்டனையை முதலில் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவர் துவாரகையில் ஒரு ஓந்தாக பிறந்தார். ஒரு நாளைக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் மன்னராக துவாரகையில் அரசாட்சி புரியும் நேரம் அவர் பிள்ளைகளெல்லாம் விளையாட போன, நல்ல தண்ணி தாகம், கிணத்துல தண்ணி குடிக்கலான்னு போகும்போது பெரிய ஒரு ராட்சச பல்லி அந்த கிணத்துக்குள்ள இருக்கு. ஓந்து, ராட்சச ஊர். எதுவுமே கற்பனை கிடையாது. இன்றைக்கும் ஆப்பிரிக்கன் காடுகளில் பெரிய பெரிய பல்லிகள்லாம் இருக்கு. புலியோட சைஸில், முதலையோட சைஸில் எல்லாம் பல்லிகள் இருக்கு. அப்போ இந்த ராட்சத பல்லியை பார்த்து அந்த பிள்ளைகள் எல்லாம் வியந்து போனர். இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. உடனே போய் பகவானை, கிருஷ்ணரை அழைத்து கொண்டு வந்தார். கிருஷ்ணரும் தன் இடது கை நீட்டி அந்த பல்லியை தொட்டார். அந்த பல்லியை தொட்ட நிமிடம் எவ்வளவோ ஜென்மங்கள் செய்த பாபங்கள் எல்லாம் இல்லாமலாய் ஜொலிக்கிற தேஜஸ்வியான, அப்படியே என்ன காந்தம் மாதிரி அவர் கண்கள், அழகான ஒரு மனிதர் வந்தார். யார் என்று கேட்க அவர் தன் கதையை சொன்னார். நான் நிருகமஹாராஜா. நல்லா யோசிச்சு பாருங்க, மன்னர் என்ன தவறு செய்தார் இந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு? நல்ல எண்ணத்துடன் தானே அவர் பசுமாட்டை தானம் செய்தார். ஆனால் கிடைச்சது பாருங்க.
இந்த உலகத்தில் கூட நம்ம நிறையா பேர் நல்லது செய்கிறோம், நிறையா பேருக்கு நல்லது செய்கிறோம். ஆனால் அந்த நல்லதை ஸ்வீகரித்து கொண்டு அவர்கள் திரும்ப நமக்கு எதிரியாக மாறிவிடும் அனுபவம் நிறைய உண்டு. எவ்வளவோ மக்கள் எதிரிகளாக மாறிவிடுவார்கள். தாய் தந்தையர்கள் வாழ்க்கை பூராம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக பணம் சேர்த்து அந்த பிள்ளைகளை நல்ல நிலையில் கொண்டு வந்து விட்டால் அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். யாருக்காவது நம்ம கடன் கொடுத்து பண உதவி செய்திருப்போம். ஒரு நாளைக்கு போய் இந்தாப்பா அன்னைக்கு நான் காசு கொடுத்தனே, அது கொஞ்சம் திரும்பித்தா என்று கேட்டால் அவர் நம் எதிரியாகி விடுவார்கள். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பேசவே மாட்டார்கள். பாருங்க, இந்த மாதிரி அனுபவம் சில நேரத்தில் உங்களுக்கு கூட இருக்கலாம். நல்லது தானே செய்தோம், ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு தீங்கு நடந்தது? கர்ணன் ஒரு நாளைக்கு தன்னுடைய குரு பரசுராமர், கர்ணா ரொம்ப களைப்பாக இருக்கு, உன் மடியில் சற்று நேரம் ஓய்வெடுத்து கொள்கிறேன் அப்படின்னு கர்ணன் கிட்ட கேட்டார். கர்ணனும் மடியில் படுத்துக்கோங்க, பெரும் பாக்கியம், என் குருநாதன் என் மடியில் படுத்து ஓய்வெடுக்கிறாரே அப்படின்னு மனதுக்குள்ள ஆனந்தமடைந்தார் கர்ணன். பரசுராமரும் கர்ணனின் மடியில் படுத்து ஓய்வெடுத்தார். அப்போ ஒரு வண்டு, கருப்பு வண்டு கர்ணனின் தொடையை கடிக்க ஆரம்பித்தது. கர்ணனும் தன் பல்லை கடித்து கொண்டு அந்த வலியை பொறுத்தார். ஏனென்றால் நான் அசஞ்சன்னா என் குருநாதரின் உறக்கம் கெட்டு போயிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த வண்டு தொடையை ஒரு பகுதியில் கடித்து இனி ஒரு பகுதியில் தொலை போட்டு கொண்டு போனது. வலிய பொறுத்துக்கிட்டார். உடனே குருநாதர் கண் துறந்து கேட்டார், பரசுராமர், நீ சத்திரியனா? ஏன் க்ஷத்திரியர்களுக்கு மட்டும்தான் வலி தாங்க முடியும், நீ சத்திரியனா? உண்மையை சொல். என்னைக்கோ ஒரு பொய்யை சொல்லி இருந்தார் கர்ணன். குரு அந்த இதெல்லாம் படிக்கிறதுக்காக, ஏன்னா இவர் பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பார். அதனால கர்ணன் ஒரு பொய்யை சொன்னார். உடனே பரசுராமன் சாபம் கொடுத்தார். தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் நீ இதை மறந்து போவா என்று சபித்தார். இப்போ பாருங்க, கர்ணன் நல்லது தானே செஞ்சார். குருவோட தூக்கம் கெட்டு போகக்கூடாதேன்னு சொல்லி அந்த வண்டின் வலியை பொறுத்து கொண்டார். அந்த வண்டு துடையில் துளை போட்டு கொண்டு ரத்தம் கசிந்து அந்த இடம் பூரா ரத்தமயமாய் அவ்வளவு வலியை பொறுத்து கொண்டார். எதற்கு? சாபம் பெறுவதற்கா? அப்ப என்னதான் இந்த உலகத்தின் நியதி? நிருக மகாராஜா ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் செய்தார். அப்புறம் பாருங்க, பல்லியாக ஓந்தாக பிறந்தார். நம்ம கூட எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் உதவி செய்திருப்போம், பண உதவி செய்திருப்போம், பொருள் உதவி செய்திருப்போம். அப்புறம் நம்மளை பார்த்தா திரும்ப பேசக்கூட மாட்டாங்க, மூஞ்சியை திருப்பி கொண்டு போய் விடுவார்கள். அப்ப என்ன இதுல உண்மை எது, தவறு எது? ஏமாற்றுபவர்கள் மேலே போவதும் உண்மையாக வாழக்கூடியவர்கள் கீழே வருவதும் ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை. அப்ப பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்தில் போயினாதான் இதற்கு பதில் கிடைக்கும். ஏன்? நல்லது செய்தால் அந்த நன்மைக்கு புண்ணியத்தை அனுபவிக்கணும், தீமை செய்தால் அதற்கு பாவத்தை தனியாக அனுபவிக்க வேண்டும். நன்மைக்கு புண்ணியம் அனுபவிக்க வேண்டும், தீமைக்கு பாவமும் அனுபவிக்க வேண்டும். கர்மத்தின் கர்ம வினையிலிருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. கருட புராணத்தில் பெரும் பட்டியலே இருக்குது. யார் எதை செய்தார்கள், என்ன தவறை செய்தார்கள், எந்த தவறை செய்தால் என்னவாக பிறப்பார்கள். கேரளாவில் திரிசூர் அப்படிங்கிற மாவட்டம், அந்த திரிசூர் மாவட்டத்தில் இரிஞ்ஞாலக்குடா பரதர் கோயில், பெரிய அழகான கோயில். இரிஞ்ஞாலக்குடா அப்படிங்கிற இடத்துல பெரிய கோயில், ஏக்கர் கணக்கில் இடத்துல இருக்கு அந்த கோயில். அந்த கோயிலுக்குள்ளே போனோம்னா எவ்வளவோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதில் அங்கே எழுதி வைத்தது இப்போ கூட பார்க்கலாம். நிறைய அழிஞ்சிருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பார்க்க முடியும். யார் என்னவாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு என்ன சொல்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க.
ஒரு ஒரு துணுக்கு, ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார்கள். யார் என்னவாக பிறப்பார்கள்? உண்மை அறிந்தும் தக்க நேரத்தில் உண்மை பேசாதவன் ஒரு ஜென்மம் பச்சை கிளியாக பிறப்பான். உண்மை தெரியும், பேசல, அமைதியா இருந்துட்டான். ஒரு ஜென்மம் பச்சை கிளியாக பிறப்பான். ஏன்னா கிளி பேசும், பிரயோஜனம் இல்லை. கிளியை ராமான்னு சொல்லி கொடுத்தா அது ராம ராம அப்படின்னு சொல்லும் கிளி. ஆனா பூனை கவ்வும் போது ராமான்னு சொல்ல தெரியாது அதற்கு. உண்மை அறிந்தும் பேசாதவர்கள், உண்மையை மறைத்து பொய்யுக்கு உடந்தையாயிருந்தவர்கள் ஒரு ஜென்மம் வவ்வாலாக பிறப்பார்கள். உண்மை தெரியும், இருந்தாலும் பொய்யுக்கு உடந்தையா இருந்து விட்டார்கள். இந்த சத்சங்கத்தில் அட்வொகேட்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு நம்புறேன். இருந்தா என்னை மன்னித்து கொள்ளுங்கள். உண்மையறிந்தும் பொய்யுக்கு உடந்தையாக இருந்தால் வவ்வால். அதனாலயா இருக்குமோன்னு தெரியல, அவங்க இப்பவே வவ்வால் மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. 84 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக புராணம். யார் என்னவாக பிறப்பார்கள்? கோயிலுக்கு போகிறது, நல்ல பழைய செருப்பை போட்டுட்டு நல்ல செருப்பை மாட்டிட்டு போயிடுறது, யாரோட செருப்பு. அது எல்லா ஊர்லேயும் நடக்குது. அது என்னன்னே தெரியல. கோயிலில் போய் செருப்பு திருடுறது ஒரு விளையாட்டாகவே மக்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, நம்ம ஊரில் ஏழைகள் அதனால் அப்படின்னு நினச்சேன். ஒரு பக்தர் மலேசியாவில் வெளிநாட்டிலிருந்து சொன்னார், அவங்க ஊர்லேயும் இது நடக்குதான். அப்போ கோயிலில் செருப்பு திருடுறது ஒரு லீலையாகவே மனிதர்கள் கொண்டு நடக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஜென்மம் செம்மறியாடாக பிறப்பார்கள் என்று புராணங்கள் சொல்கிறது. செம்மறியாடாக பிறந்து அந்த ரோமம் உடலில் இருக்கக்கூடிய அந்த முடியை ஸ்வெட்டர் செய்வதற்கும் செருப்பு செய்வதற்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உணவு சாப்பிடும்போது சந்தோஷமா ஒற்றுமையாக இருந்து இனிமையாக பேசி மனதுக்கு புண்படும் வார்த்தைகள் ஒன்றும் பேசாமல் சிரித்து கொண்டு நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டே உணவு சாப்பிட வேண்டும். அப்பதான் உணவு உடலில் செரிக்கும். உணவு சாப்பிடும்போது மனதில் வலிக்கிற மாதிரி பேசக்கூடாது. எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிடணும். இன்றைய காலத்தில் பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு அது என்னன்னே தெரியல. புராணங்கள் சொல்கிறது 4 மணி நேரம் உணவு சூடா சாப்பிட்டா அது சாத்விக உணவு. சூடாக உணவை சமைத்து 3-4 மணி நேரத்துக்குள்ள சூடா சாப்பிட்டா அது சாத்விகமான உணவு. சூடாக்கி சாப்பிட்டா அது தமோ குணத்தில் இருக்கிற உணவு. சில வீட்டிலெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு கவராக எழுதி வாரத்தில் ஒரே நாளில் சமைச்சு ஒரு நாள் சூடாக்கி சாப்பிடுவாங்க. அப்போ இனிமையாக பேச வேண்டும். உணவு செரிக்காது. அப்போ தனியாக மற்றவர்களுக்கு கொடுக்காமல் பங்கிடாமல் தனியாக போய் உணவை என்னென்னே தெரியாமல் விழுங்கக்கூடியவர்கள் ஒரு ஜென்மம் எலியாக பிறப்பார்கள். இப்படி 84 லட்சம். இதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பா வரும். ஆனா என்ன செய்வது? சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜடரி ஜனனி சயனம் இதி சம்சார விமோச்சன மார்க்கம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மறுபடியும் பிறந்துதான் ஆக வேண்டும். நான் நம்பல அப்படின்னா மறுபிறவி இல்லாமல்லாம் நீ நம்பல, நல்லதா போச்சு, பிறந்துதான் ஆக வேண்டும். பிறப்பு நம்ம கையில் இல்லை. நம்ம என்ன சொன்னோமா? சென்னையில் விவேகானந்தர் தெருவில் 12ஆம் வீட்டுக்கு நம்பர் வீட்டுக்கு என்ன அனுப்புன்னு நம்ம சொல்லிட்டா வந்தோம். பிறப்பு நம் கையில் இல்லை, இறப்பும் நம் கையில் இல்லை. ஜாதஸ்ய துருவோ மிருத்யுர் துருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. அர்ஜுனா, பிறக்கும் ஒரு குழந்தைகளும் கண்டிப்பாக இறக்கும். அர்ஜுனா, பிறக்கும் ஒரு குழந்தைகளும் கண்டிப்பாக இறக்கும் ஒரு குழந்தைகளும் கண்டிப்பாக மறுபிறவி உண்டு. இறைவனை சரணடைந்தவருக்கு மட்டும் மறுபிறவி கிடையாது, பாக்கி எல்லாருக்கும் மறுபிறவி உண்டு. அது என்ன வேண்டுமானால் உயிரினங்களாக விலங்குகளாக செடி கொடிகளாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன்.
வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச்.